இயேசுவின் வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு அவர் ஒருபோதும் ஒரு நாளும் அந்த வார்த்தையை விட்டு விலகாதபடி உங்களை நடத்துவார். இதோ அவருடைய அன்பு கூற உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மையை தரப்போறார். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற உங்களுக்கு, இயேசுவின் நாமத்தை நேசிக்கிற உங்களுக்கு, தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை குறித்து கலங்காதீங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் நம்ம விரோதமா நிக்கிறாங்களே, நல்லது செய்யணும் ஏன் இப்படி நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில மாறி போகுது. உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இல்ல, இன்னதான் புதிய தொடக்கமே வருது. உங்க வாழ்க்கையில இந்த இருள் எல்லாம் இப்ப வெளிச்சமாயிற்று. ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூற உங்களுக்கு நன்மை 100% கிடைக்கும். ஜெபிப்போம். ஆண்டவரே, இனியளவு கைவிடாத கர்த்தர் இந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.